தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்போம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். நாம் இந்த மாத வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம். வாக்குத்தத்தம் என்னன்னா, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. ஆமென். அப்போ உயர்ந்த இடத்துல நம்மளை கர்த்தர் உட்கார வைத்து அழகு பார்க்கணும்னு விரும்புகிறார். நாம் நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைத்து நல்ல மேன்மையான உயர்வுக்கு இருந்து அதை நான் பார்க்கணும் சந்தோஷப்படுவதை காட்டிலும் கோடி மடங்கு நல்ல தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இந்த காலவேளை நம்ம மத்தியில் சொல்கிறாரு, உன்னை பூமியில் உயர்ந்து இருக்க பண்ணுவேன், உன்னை ஜாதிகளில் மேன்மையாக வைப்பேன். அப்போ மேன்மையாக இருக்கணும், உயர்ந்து இருக்குன்னு எல்லாரும் விரும்புவோம் இல்லையா? உண்மையிலே மனுஷனாக பிறந்த எல்லாருமே அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிப்போம். நம்ம இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும், என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாறணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நிறைய நம்ம எல்லாருமே நம்புவோம், அதை எதிர்பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் அப்படியே கோடிட்டு நமக்கு காமிக்குது. அது எப்படி நடக்குமா? உபாகம் 28:1 சொல்லும்போது செவி கொடுப்பாயானால் செவி கொடுத்து வந்தாள். ஆமென். அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போது தான் எனக்குள்ளார மாற்றங்கள் உண்டாகும். சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நான் செவி கொடுத்து கேட்கும்போது எனக்குள்ளார மாற்றம் உண்டாகும். மாற்றம் உண்டாகும்னு நினைக்கிற நீங்களும் நானும் மாற்றம் எப்படி உண்டாகும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதெல்லாம் உண்டாகாமே. சொல்லுங்கள், நான் செவி கொடுப்பேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போதெல்லாம் எனக்குள்ளார மாற்றங்கள் உண்டாகும். மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். அப்போ மாற்றங்கள் உண்டாகணும்னா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கும் போது மாத்திரம்தான் அது மாற்றங்களுக்குள்ளார வரும். அல்லேலூயா. ஏன்னா அங்கே செவி கொடுப்பாயானால் அங்கே செவி கொடுத்து, ஏன்னா செவி கொடுக்கும்போது உன்னை வாளாக்காமல் தலையாக்குறேன், உன்னை கீழாகாமல் மேலாக்குறேன். அப்போ உயர்ந்த இடத்துல இருக்க வைக்கிறேன். எல்லாருக்கும் விருப்பம், ஆனால் ஏன் நடக்கலை? ஏன் நமக்கு நடக்கலைன்னா விரக்தி வருதுன்னா நான் எதை கேட்கணுமோ அதை கேட்கல. அப்போ இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பழகணும். ஆமென். சரி, அப்படி கேட்கறதால என்ன நடக்குன்னா, கேட்கும்போது தான் நமக்குள்ளார விசுவாசம் என்ன பண்ணுமா? அப்போ விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையால். அப்போ நான் தேவனுடைய வார்த்தையில கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ளார விசுவாசம் வரும். அப்போ அந்த விசுவாசம் தான் எனக்குள்ளார மாற்றங்களை எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அவ்வளோதான் செவ்வாய்க்கிழமையில் பார்க்குறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்போ நான் எனக்குள்ளார கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்து இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்கிறார், முன்னேற வைக்கிறார், சாதிக்க வைக்கிறார். எல்லா காரியங்களும் எனக்கு கீழே கொண்டு வந்து என் காலில் மிதிக்க வைக்கிறார். நான் எல்லாத்தையும் மிதிச்சுட்டு மேலே என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ எப்படி நான் மிதிச்சுட்டு மேலே வருவேன்? எப்படி தான் நான் முன்னேறுவேன்? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா பிரதர்? நீங்கள் கேட்பீங்க, எவ்வளோ மோசமான உலகம் சொல்கிறாங்களே. உலகத்தில் சான் ஏறுனா முழம் சறுக்குது, என்னை சறுக்கி கீழே விடுறதுக்கு ஆள் இருக்குது. எத்தனை பேர் உங்களை இழுத்தாலும் இழுக்கவே முடியாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? உங்களை உட்கார வைப்பார். ஆமென். அப்போ எப்படி உட்கார வைக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை நான் என்ன பண்ணும்? கேட்க சொல்லுங்கள். நான் கேட்பேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன். கேட்கும் போதெல்லாம் விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தினாலே மலையை கூட பெயர் தெரிய முடியும். நான் மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தில் வாழ போகிறேன். ஆமென். அப்போ செவி கொடுக்கும் போது தான் மாற்றங்கள். சொல்லுங்கள் பக்கத்தில், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா மாற்றங்கள் உண்டாகும். மாற்றங்கள் உண்டாகாமல் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு உனக்கு மாற்றம். சொல்லுங்கள், இன்னைக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகுது. ஆமென். அதான் கடவுள் சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாளும் மாற்றங்களை எதிர்பார்க்கல. இன்னைக்கு அந்த நாளுப்பா, இன்னைக்கு பக்கத்தில் சொல்லுங்க, இன்னைக்கு அந்த நாள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய நாள்.
அன்னைக்கு இந்த நாள் சொல்லுங்க, இந்த நாள் இன்னைக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். காது கொடுத்து கேளு, காது கொடுத்து கேளு. ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லு செவிட்டு விரியானா. சில விரியம் பாம்பு காது கேட்காதான். இந்த மாதிரி வந்து உக்காந்துட்டு ஓன்னு கேட்டு போறது இல்லை, காது கொடுத்து கேட்குறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, காது கொடுத்து கேட்குறேன். காது கொடுத்து கேட்கும்போது பெரிய மாற்றம் உண்டாகும். சின்ன மாற்றம் இல்லைங்க, பெரிய மாற்றம் உண்டாகும். அவ்வளோதான் நான் தாவீதே சொல்றது. தாவீது அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவனுக்குள்ளார மாற்றங்கள் உண்டுக்குது. சொல்லுங்க, காது கொடுத்து கேட்டா மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்டா. அதுக்காக தான் ஆகஸ்ட் 15 ஒன்று, தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேளு. தேசத்தில் பிரச்சனைமா இருக்குது. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. அது கேட்கும்போது மாற்றங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அப்போ இன்னைக்கு நான் கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க. நம்ம தேசத்தில் நம்ம பகுதியில் மாற்றங்கள் என்ன பண்ணும்? சொல்லுங்க, என் ஊர்லாம் மாறிடும். சொல்லுங்க, என் ஊர்லாம் மாறிடும். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என் ஊரையே கர்த்தர் என்னை கொண்டு மாற்ற விரும்புகிறார், என்னை கொண்டு மாற்றுவார். ஆமென். அப்போ ரொம்ப கவனம். ஏன்னா என்னை கொண்டு தான் மாற்றத்தை என்ன பண்ணுறாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? என்னை கொண்டு மாற்றலாம் நான் கேட்க வேண்டியதில்லை. ஒருவேளை என்னை மட்டும் மாற்றுறா நம்ம கேட்டு என்ன பண்ணலாம்? நான் அடிக்கடி நினைக்கிறது, நான் மாறினாவே என் வாழ்க்கை மாறணும், நான் மாறினாவே என் குடும்பம் மாறிடும், நான் மாறினாவே என் ஊர் மாறிடும். அப்போ நாம் நல்லா மாறணும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா மாறணும்னா யோசிச்சு பாருங்கள். அந்த கெடிகாரம் எங்கே இருந்தால் டக்கு டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது. அது ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதுக்குள்ளார ஒரு பேட்டரி இருக்குது, அதுதான் அதை இயக்குது. இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் நான் என்னை வச்சு கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? பேட்டரி மாதிரி உள்ள கர்த்தர் செய்துக்கிட்டே என்ன பண்ணுவார்? அப்போ இன்னைக்கு இந்த மிகப்பெரிய அளவில் கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். என்னை கொண்டு கொடுக்க விரும்புகிறார், உங்களை கொண்டு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தருடைய வார்த்தையை கேளு. உன்னை கொண்டு உன் குடும்பம் மாறப்போகுது, உன் குடும்பம் மாறப்போகுது, உன் குடும்பம் மாறப்போகுது, உன் தெரு மாறப்போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ பூமியிலே நான் உயர்ந்திருக்க போகிறேன்னா அப்படி தான், சும்மா வருதில்ல. எல்லாரும் மாற்றக்குள்ளே வரும்போது அந்த பெரிய மாற்றத்தை நான் பார்க்கவே. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் அன்னைக்கு விசுவாச்சான். அதான் நான் திரும்ப ஆபிரகாம் அன்னைக்கு விசுவாச்சான், அவ்வளோதான். ஆனால் அப்படியே விசுவாசம் ஈசா கிட்ட போச்சு, அப்படியே விசுவாசம் யாக்கோபிட்ட போச்சு, அப்படியே யாக்கோபிட்டு 12 பேர் கோத்திரத்தை போச்சு, 12 கோத்திரம் தேசத்துக்கு போச்சு, உலகம் முழுக்க போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ அந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், என்கிட்ட வந்துருக்குது. இப்போ திரும்ப ஆரம்பிக்குது என்ன மூலமாக? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? பக்கத்தில் உங்கள் மூலமாக சொல்லுங்க, உங்கள் மூலமாக திரும்ப கர்த்தர் மாற்றங்களை ஆரம்பிக்கிறார். ஒரு விசுவாச சந்தையை கொண்டு வர தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? பக்கத்தில் நாள் நிமிர்ந்து உட்காருங்க. நமக்கு அந்த கடன்லையும் புள்ளை பிரச்சனையும் பொண்டாட்டி பிரச்சனைலையும் என்னது மருமகம் பிரச்சனைலையும் போட்டுட்டு இப்படியே உழண்டு கிடக்குறோம். இல்லை, கர்த்தரை கூட மாற்றத்தை என்ன பண்ண போறாரு? ஹல்லேலூயா. அதான் பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் படிச்சிருந்தாவே அந்த குடும்பம் பளிச்சுன்னு ஆயிடுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அமைதி? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் படித்து வாழ்ந்துக்கும் போது நான் சொல்கிறேன், கர்த்தரை வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாழ்வு. யாரும் வாழ வைக்காத, யாரும் வாழ வைக்க முடியாத வாழ்க்கைக்குள்ளார கர்த்தர் நடத்துவார். அதுதான் கர்த்தருடைய ஸ்பெஷல். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆபிரகாம் நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எனக்கு அண்ணன் தான் வேணும் இல்லைங்களா? அண்ணன் வந்து ஆபிரகாம் இல்லை, நீங்கள் நானும் ஆபிரகாம். நல்லா காது கொடுத்து கேட்கணும். உண்மையில அந்த வீடை பார்த்தேன். 2 கோடி வளைச்சி கட்டிருக்கிறார் வீடு, பயங்கரமாக கட்டிருக்கிறாருங்க பாருங்க. நீங்கள் ஆண்டவர் வார்த்தை வேலை செய்ய போகுது. பணம் சொன்னது பிரைட் ஆகுறீங்க, ஆண்டவர் வார்த்தைன்னா ஆகுறீங்க. ஆண்டவர் வார்த்தை அதை விட வேலை செய்யும். ஹல்லேலூயா. பணம்னோடனே ஆன்னு எல்லாம் பார்க்குறீங்க. அதான் பாருங்க, இந்த உலகத்தை பணம் ஆளுது நினச்சிருக்கு. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஆளும். ஹல்லேலூயா. அதெல்லாம் செவி கொடுத்து கேளுங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் செவி கொடுத்து கேட்பேன். கேட்க கேட்க என் வாழ்க்கை மாறும். கேட்க கேட்க என் சூழ்நிலை மாறும். கேட்க கேட்க என் குடும்பம் மாறும். கேட்க கேட்க இப்படி எல்லா காரியங்களும் மாறும். ஆமென். அப்போ மாற்றம் உண்டாகனா கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். ஒரு ரகம், இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் கேட்குறோம், இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் தான் முக்கியமானது. நான் படிக்கணும், நான் கேட்கணும். சொல்லுங்கள், நான் படிக்கணும், நான் கேட்கணும். சொல்லுங்கள், நான் படிக்கணும், நான் கேட்கணும். எப்படி நான் படிக்கணும்?
நான் தான் மொய் மொயின்னு படிக்கிறேனே. நான் கேட்குற மாதிரி படிக்கிறேன்னா நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் படிக்கிறீங்களா? சத்தத்தை காணும். இதுக்கு மட்டும்தான் உங்கள் பிரசங்க கேட்கறதே எனக்கு பெரிய விஷயம் இருந்தது. நீங்கள் வேறு நான் படித்து நான் கேட்குறேன், அதெல்லாம் எனக்கு ஆகாது, மாறாது. இப்படி தான் வச்சுட்டாரு இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்கிறது, சைக்கிளை இப்படி தான் மிரிக்கணும். ஏன் சைக்கிள் நான் இப்படி தான் மிரிப்பேன்னா நீ மிரிச்சிட்டே இருக்கலாம், போக முடியாது இல்லைங்களா? உங்கள் வண்டியாக இருக்கலாம், உங்கள் ஆட்டோவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நான் இப்படி தான் போவேன் இல்லைங்களா? அப்படின்னு போனால் போக முடியாது, இப்படி தான் போகணும்னு வச்சுட்டாங்க. அதான் அடிக்கடி சாம்பி சொல்லுவார் பாருங்க, பெட்ரோலுக்குன்னு வண்டியை வச்சுட்டாங்க. காரை எப்படி உண்டாக்கிட்டான்? பெட்ரோலுக்குன்னு உண்டாக்கிட்டான். அதெல்லாம் என்னால் முடியாது, என் காரு நான் எத்தனை லட்சம் போட்டிருக்கிறேன், நான் தண்ணி தான் ஊற்றுவேன் அப்படின்னா ஊற்று, ஆனால் போவாது. உன் காரு ஆனால் நீ ஊற்றலாம், எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் கார் போவாது. ஏன்? அவன் எப்படி டிசைன் பண்ணிட்டான் அந்த காரை? பெட்ரோல் போட்டால் தான் ஓடுற மாதிரி டிசைன் பண்ணிட்டான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கத்தர் எப்படி டிசைன் பண்ணிட்டாருன்னா, கத்தருடைய வார்த்தை கேட்டு அதில் விசுவாசத்தில் வாழ்ந்து அதில் முன்னேறணும்னு டிசைன் பண்ணிட்டாரு. சொல்லுங்க, கத்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த விசுவாசத்தில் வாழும்படியாய் டிசைன் பண்ணிட்டாரு. அந்த டிசைனில் இருக்கணும்னா நான் கத்தருடைய வார்த்தையை கேட்கணும். இப்போ புரிஞ்சிச்சா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவர் எப்போ பார்த்தாலும் கேளுங்கிறாரு, படிங்கிறாரு, கேளுங்கிறாரு. ஏன்னா பெட்ரோல் எப்படி அந்த வண்டி ஓடுற மாதிரி நம்மளை உண்டாக்கிட்டார் ஆண்டவர். கத்தருடைய வார்த்தை கேட்கும்போது தான் வாழ்வு, இல்லைன்னா வாழ்வு இல்லவே. அதான் சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான்னு, நான் வேற ஒன்று இருக்க வரான் நானோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுக்கு வந்தது தெரியுமா? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். சொல்லுங்க, பரிபூர்ணப்படும்படியாய் என் தேவன் வந்தார். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ளார பரிபூர்ணமான நிறைவான வாழ்வு உண்டாகும், ஏராளம் தாராளம் உண்டாகும். ஆமென். அதான் சொல்றாரு, ஜெபத்தில் வரும்போது நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகம். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதும் அதிகமாக யோசிச்சு வச்சுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் செவி கொடுத்து கேட்கும் போதெல்லாம் நாங்கள் சொல்கிறேன், கேட்கும் போதே மாறும். இப்போ இங்கே உள்ள உட்காந்து அதுக்காக தான் இங்கே வர சொல்கிறேன். கத்திரிமேடு காட்டுக்குள்ளே ஏன் வர சொல்கிறேன்னா, அங்கே ஒரே கச்சாட்டாக இருக்குது. என்ன பேசினாலும் கேட்க மாட்டேங்குது, என்ன பேசினாலும் உங்கள் எண்ணங்கள் அதிகமாகிடுது அங்கே இல்லைங்களா? ஆனால் இங்கே வரும்போது பார்த்தோன்னா உங்கள் எண்ணெல்லாம் குறுக்கிடுது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் உங்கள் இடத்துல உட்காந்து கேட்கறதுக்கும் இங்கே வந்து கேட்கறது என்னன்னா, அங்கேயும் இதே சத்தி தான் கேட்குறேன். நானும் உசுறு போகிற வரைக்கும் கற்றுருக்கேன் அங்கே வந்தும். ஆனால் உள்ளே போகும், ஏன்னா அங்கே ஏகப்பட்ட இறைச்சல் அங்கே கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுது. ஆனால் இங்கே வரும்போது எந்த இறைச்சலும் கேட்கல, இந்த இறைச்சல் மட்டும் என்ன பண்ணுது? பெரிய இறைச்சலின் சத்தத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இது பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும்? அப்போ பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியா கர்த்தர் இன்னைக்கு வார்த்தைகளை கொடுக்குறார். அதை கேளுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் படித்து நீங்கள் கேளுங்க. சொல்லுங்க, நான் வேதத்தை படிப்பேன், வேதத்துடைய காரியங்களை நம்புவேன், அந்த வார்த்தையை பேசுவேன், அந்த வார்த்தையை கேட்பேன். கேட்க கேட்க மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். அதுதான் பைபிளை பற்றி சொல்லும்போது பைபிள் விலையேறப்பட்டதுன்னு சொல்லுது. வார்த்தை எப்படிப்பட்டதான்? விலையேறப்பட்டது. ஆமென். விலையேறப்பட்டதுன்னா தெரியுமா? ஒரு ஒரு டைமண்ட் இருக்குது, ஒரு நல்ல மோதிரம் இருக்குது. அதை எப்படி போட்டிருப்போம்? ஒரு டைமண்ட் மோதிரம் நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கேன், புறமே தான் இருக்கும். போட்டிருக்கேன்னு வச்சிங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? சும்மா சும்மா அப்படி காட்டுவேன். தெரியா? சின்ன பசங்க பாருங்க, சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று புதுசாக போட்டான்னா சும்மா சும்மா வந்து காட்டுவான் இல்லையா? அது மாதிரி. ஏன்னா அது விலையேறப்பட்டது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் படிக்கும்போது கேட்கும் போதெல்லாம் அது என்ன சும்மா என்ன பண்ணும்? வெளில கொண்டு வந்து என்ன காட்டிக்கிட்டே இருக்கும், நான் யாரு நான் யாரு நான் யாருன்னு. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ விலையேறப்பட்டதை நான் படித்து கொண்டிருக்கிறேன், விலையேறப்பட்டதை நான் கேட்டுக்கிட்டு. ஏன்னா என்ன விலையற்ற விலை மதிப்பு அற்ற நான் கிடக்கிறேன், எதுக்கும் லாய்க்கு இல்லை. அதாவது தாவி சொல்கிறேன், குப்பையில் கடந்த. ஏன் அப்படின்னா அப்படிதான். ஒருவேளை அதை மாறணுமா கேளு. சொல்லுங்க, மாறணுமா அதை கேளு, மாறணுமா அதை கேளு. ஆமென். அப்போ வார்த்தை விலையேறப்பட்டதுன்னா பைபிள் ரொம்ப முக்கியமானதாக என்ன பண்ணுது? பைபிளை ஃப்ரீயாக கொடுத்தோம்னா வாங்கி வாங்கி வச்சுக்கிறீங்க, ஆனால் காசு கொடுத்து எத்தனை பேர் வாங்க போகிறோம்? விலையேறப்பட்டதுன்னா நான் அதை எப்படி பார்க்கணும்? அதான் நான் பைபிள் படிக்கும்போது சொல்லுவேன், பிள்ளைகிட்ட பார்க்கும்போது கீழே வச்சு படிக்கவே. ஏன்னா இதுதான் என் வாழ்க்கையை மாற்றுறது. நான் என் மோதிரத்தை கைட்டி வெளில ரோட்டில் போட்டிருப்பேனா, இல்லை செல்ஃபில் வச்சிருப்பேனா? வைக்க மாட்டேன். ஏன்னா அது விலையேறப்பட்டது. அப்போ இன்னைக்கு விலையேறப்பட்டதுன்னா நான் அதுக்கு ஒரு கணத்தை கொடுக்குறேன். அதே போல் வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவு கணம் கொடுத்து அதை வாசிக்கிறீங்களோ, அதை செவி கொடுக்குறீங்களோ, ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எப்படி கவனம் கணம் பண்ணணும், எப்படி இதை விசுவாசிக்கணும், எதை எப்படி, அது நமக்கு புரிய மாட்டேங்குது. உலகத்தில் எல்லாம் புரிஞ்சிருது. ஹல்லேலூயா. எல்லா பொருள் வாங்குறது புரிஞ்சிருது, இதை ஏதோ வாங்கிடுறோம், எல்லாம் புரிஞ்சிருது. ஆனால் ஒரு பைபிளை வாங்கணும்னா
பிரதர் அந்த கடை மட்டும்தான் எங்கே இருக்குன்னு தெரியல, அதை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. வீட்டில் மளிகை ஜாமான் வாங்கிடுறோம், பொருள் வாங்கிடுறோம், எங்கெங்கே போயிடுறோம், ஊரு செய்திக்கு போயிடுறோம், ஒரு கல்யாணம்னா 4 நகரத்தை தாண்டி போயிடுறோம். கர்த்தர்னு வரும்போது எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணும், என்னை உயர்த்தக்கூடிய வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். புடவை எப்படி வருது? எங்கள் வீட்டுக்காரர் ஓடா தெரிஞ்சு மாடா ஓய்க்கும் அதனாலயா? இல்லை, ஏதோ கர்த்தருடைய தயவு இரக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அளவில்லாத தயவிலும் அளவில்லாத இரக்கத்திலையும் வாழணும் கடவுள் விரும்புகிறார். ஆமென். சரி, விஷயத்துக்கு அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நான் செவி கொடுத்து கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கும் போது, கனம் பண்ணும்போது, இதை குறித்த காரியத்தில் அப்போ புது பைபிள் வாங்கிக்கலாமா? மாற்றி தூக்கி முதல்ல என்ன பண்ணணும்? ஓரங்கட்டி வச்சிடணும். அதை விட்டுட்டு இதையே தூக்கிட்டு நான் எனக்கு ஆசையாக அவர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு, ரைட்டு, அங்கே வச்சிரு, வேற ஒன்று புதுசாக வாங்கி என்ன பண்ணு. ஹல்லேலூயா. அப்போ புடவை வாங்காது எனக்கு பிரச்சனை இல்லை. பைபிளை வாங்குறோமா, படிக்கிறோமா, படிக்கும்போது உங்கள் காதில் கேட்குதா? காது கேட்குதா? முதல்ல அது வர டெஸ்ட் பண்ணு. காது கேட்குதா? ஏன்னா ஜெபம் பண்ணுற இன்னைக்கு காது சரியாயிடும். இயேசு நாமத்தில் காது கேட்கப்படுங்க, காது திறக்கப்படுவாதானே இன்னைக்கு திறக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ செவி கொடுக்கும் போது பெரிய மாற்றம் உண்டாகுது. சரி, இவ்வளோ சொல்லிட்டோம். இப்போ கர்த்தரை செவி கொடுக்குறாரா? எனக்கு நான் அவர் வார்த்தை கேட்குறேங்க, ஆனால் எனக்கு அவர் கேட்டால் தானே எனக்கு பதில் நடக்கும்னா கர்த்தர் சொல்ற நான் செவி கொடுக்குறேன்னு. ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீத கதை அறிஞ்சிருக்கா பாருங்க. சங்கீதம் எடுங்க, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு என்ன சொல்றாரு? செவி கொடுத்தார். என்ன சொன்னாரு? அப்ப ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறாரு, அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். நான் செவி கொடுக்கவும் அவர் எனக்கு செவி கொடுக்கவும் மாறி மாறி நடக்க 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 மாற்றங்கள் எனக்கு உண்டாகிட்டே என்ன பண்ணும். அப்ப நான் பேசும்போது அவர் கேட்கிறாரு, அவர் பேசும்போது நான் கேட்கிறேன், திரும்ப நான் பேசும்போது அவர் கேட்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த உரையாடல்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்க 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 மாற்றங்கள் என்ன பண்ணும். அதான் பைபிள் சொல்லுது, ஜெபத்திற்கு பதிலையும் என்ன பண்றாராம்? சொல்லுங்க, ஜெபத்திற்கு பதிலையும் கொடுக்கிறார் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 66:19, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டாராம். என்ன பண்ணாராம்? அப்ப யோசிச்சு பாருங்க, நான் மாத்திரம் செவி கொடுக்கிறே எனக்கு செவி கொடுக்கிறார். அப்ப அவர் செவி கொடுக்கிறார் என்று நான் அறிந்திருந்தேன்னா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், நான் கர்த்தரோட பேசுவேன். அப்படி மாறி மாறி நானும் தேவனும் பேச 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 மாற்றங்கள் உண்டாகின்ற என்ன பண்ணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிதான் மோசே 40 நாட்கள் தேவனோடு பேசியிருந்திருக்கான். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் பேசினா மோசே எப்படி ஆயிருப்பார் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதை தான் ஃபுல் சார்ஜில் வந்து நிற்கிறார். லைட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே முகத்தை பார்க்க முடியல அவங்களால. பளிச்சுன்னு லைட் என்ன பண்ணுது? இப்போ லைட்டு போட்டால் தானே எரியும், ஆனால் லைட்டே போடல, ஆனால் எரியுது முகம். சாரி, பளிச்சுன்னு தெரியுது. எரியுதுன்னா எரியுமா நினச்சிருக்காதீங்க. பளிச்சுன்னு என்ன பண்ணுது? அப்போ இந்த காலவேளை நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்குறேன். கேட்டுட்டு நான் பேசும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்போ எனக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்குறாரமே. அப்போ செவி கொடுக்குறாருன்னு நான் தெரிஞ்சிருந்தேன்னா நானும் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிப்பேன். அப்படி செவி கொடுக்கும்போது மாற்றம் என்ன பண்ணும்? இன்னொரு சங்கீதம் சொல்றது பாருங்க, 34:4 சொல்றாரு பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி, சொல்லுங்க, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப எனக்குள்ளார பயம் அச்சம் போகணும், வாழ்க்கை குறித்து ஒரு தெளிவு வரணும், வாழ்க்கை குறித்து ஒரு நிம்மதி வரணும், வாழ்க்கை குறித்து ஒரு சமாதானம் உண்டாகணும், வாழ்க்கை குறித்து உனக்கு புரிதல் உண்டாகணும்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறாரு, கேட்டு எனக்கு பதில் என்ன பண்றாரு? அப்ப யோசிச்சு பாருங்க, என் பயத்தை நீக்குகிறார், என் அச்சத்தை நீக்குகிறார், சமாதானம் இல்லாத இருக்க எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், நிறைவு இல்லாத எனக்கு நிறைவை கொடுக்கிறார், பெருக்கம் இல்லாத எனக்கு பெருக்கத்தை கொடுக்கிறார், ஏராளம் இல்லாத எனக்கு ஏராளத்தை கொடுக்கிறார், தாராளம் இல்லாத எனக்கு தாராளத்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல யார் எனக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ கர்த்தர் கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு யாரு கொடுக்குறாங்க யாரு கொடுக்கலன்னு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவர் இருக்கிறார். அதனால கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, கேட்டு கேட்டு திரும்ப கர்த்தரோட பேசுங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தாருங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க பேசிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது?
யோசிச்சு பாருங்க, இப்படி தான் மேன்மை உண்டாகும். சத்தத்தை காணுமே. நீங்கள் நான் தாங்க கத்திட்டு இருக்கேன், ஒன்றும் கேட்கல இல்லைங்க. அவர் செவி கொடுக்க போதுமானவராய். சொல்லுங்க, கர்த்தர் செவி கொடுத்தார். தாவீதுக்கு செவி கொடுத்தார். தாவீதுக்கு செவி கொடுத்து தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அதே போல என்னையும் கர்த்தர் உயர்த்த போதுமானவராய், போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். செவி கொடுக்கும் போது என்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாய் மாத்திரம் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையையும் வைப்பார். ஆமென். எதுவரை ஆமென் சொல்றது? அப்போ சுகம் வேணுமா, பலன் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, நல்வாழ்வு வேணுமா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யாத்திராகம் 15:26 கவனமாய் கேட்டு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். கர்த்தர் எனக்கு பரிகாரியா இருக்கணும்னா சொல்றாரு, எனக்கு செவி கொடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணு? அப்ப செவி கொடுக்கும் போது தான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற என்ன நமக்குள்ள என்ன பண்ணும் வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை, நிறைவேற்ற என்ன பண்ணாது. அப்ப இந்த கால வேலை நல்லா விளைவிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு பரிகாரி என்ன பண்றாரு? சொல்லுங்க, வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன், நான் ஆரோக்கியத்தோடு இருப்பேன், நான் நீடி ஆயுள்ல இருப்பேன். சொல்லுங்க, இயேசு எனக்கு பரிகாரி, இயேசு எனக்கு பரிகாரி, இயேசு எனக்கு பரிகாரி, இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறதால நான் பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பேன். ஆமென். அப்ப இந்த தான் என் காது என்ன பண்ணும்? நான் பலவீனமா இருக்கேன், எது கேட்கணும்? இயேசு என் பரிகாரியா என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. பலவீனமா இருக்கும்போது எது? கர்த்தர் என்னை பலப்படுத்துறவர் என்ன பண்றாரு? நெருக்கத்தில் இருக்கிறேன், என்னை கர்த்தர் விசாலத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? அப்ப பயம் வரும்போதும், அச்சம் வரும்போதும், நெருக்கம் வரும்போதும், சூழ்நிலை மாற்றம் வரும்போதும், எது வந்தா மாறுனா கூட நான் கர்த்தருடைய வார்த்தை விட்டு மாறாம என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை விட்டு நான் மாறாம, நான் விலகாம இருப்பேன். கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை சத்தம் போட்டு படிப்பேன். எத்தனை பேர் படிக்கிறது? நல்ல அதான் போன வாரத்தை சொன்ன நினைக்கிறேன். இந்த கர்த்தரை துதிச்சு பாடுறதா? எத்தனை பேர் பாடுறோம்? நல்லா பாடணும். ஏன்னா அந்த வார்த்தை என் காதில் விழும்போது எனக்குள்ளார ஒரு பெரிய சந்தோஷம் என்ன பண்ணும்? வரும். அல்லேலூயா. இப்போ நல்லா பாடல் பாடவும், துதிக்கவும், கர்த்தரை உயர்த்தவும், கர்த்தருடைய வார்த்தையில கேட்கவும் பாரும்போது உங்களுக்குள்ளார ஒரு அசாத்திய தைரியம் வரும். உங்களுக்குள்ளார ஒரு அசாத்திய தைரியம், அதில் தான் கர்த்தர் வேலை செய்வார். அல்லேலூயா. அந்த அசாத்திய தைரியம் எதில் தான் வரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க தான் வரும். ஒரு தடவை வராது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தாவீது எப்படி வெற்றி பெறுஞ்சான்? அவனுக்கு தெரியுது பாருங்க, எனக்கு செவி கொடுத்தாருங்கிறான், எனக்கு கேட்டாருங்கிறான், நான் பேசுறேங்கிறான், எனக்கு பயத்தை நீக்கினாருங்கிறான். ஏன் அப்படிங்கும் போது அவனுக்குள்ளார அவனும் சாதாரண ஒரு மனுஷன் தான். நமக்கு எப்படி சரீரம் இருக்குதோ அதே போல் சரீரம் உள்ள மனுஷன் தான் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கடவுளே மனுஷனா வந்தாரு. ஆனா இவன் மனுஷன் தான், முழுக்க முழுக்க 100% மனுஷன் தாவீது. ஆனால் 100% கர்த்தர் உணர்வு இருந்து காரியத்தை செய்தார். எப்படி முடிஞ்சிச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்றேன்? செவி கொடுக்கிறேன். கர்த்தர் என் பயத்தை என்ன பண்றாரு? நீங்களாக்கி விட்டார். நீங்களாக்கி உங்களை கர்த்தர் நடத்துவார்னா நீங்க அதை தான் நம்பணும். அதை நம்பும் போது கர்த்தர் பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணுவாரு? அப்ப தாவீதுக்கு மாத்திரம் செய்யறதில்ல, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்ய போதுமானவராய் எத்தவர் ஆமென் சொல்லுது. சொல்லுங்க, தாவீதுக்கு செய்த அதே தேவன் இன்னைக்கு எனக்கும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ பயமே வரவே. அதுதான் சத்தம் போட்டு ஆண்டவர் நல்லா பாடணும். நல்லா பாடினீங்களா? ஆமாம். நீங்கள் பாட பாட கர்த்தருக்கு சந்தோஷமாயிருவார். ஏன்னா உள்ள முழுக்க அவர் என்ன பண்ணுது? அதான் பாடும்போது எதையும் யோசிச்சுட்டு பாடக்கூடாது. என்ன வரிகள் எடுத்துட்டு அதோட இணைஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. அழகாக பாடணும் தாவீது. கர்த்தரே இறங்கி காரியத்தை என்ன பண்ணா சரி. இன்னைக்கு நீங்களும் நானும் பாடவும், தேவனுடைய வார்த்தை கேட்க 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 கர்த்தரே இறங்கி என்ன பண்ணும் காரியத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அதான் நம்ம சுவிசேஷம் அங்கே பார்த்தோம் பாருங்க.
காட்டுக்குடூரில் பருதிமேங்கிற குருடனை பற்றி. பருதிமேங்கிற ஒரு குருடன் ரோட்டில் உட்காந்து பிச்சை கேட்டு என்ன பண்ணுறான் இருக்கிறான். ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெரியுது, அந்த அந்த வழியை இயேசு என்ன பண்ணுறாரு போகிறார். அது மட்டும் தான் காதில் விழுது. யாரா சத்தம், என்ன சத்தம் கேட்கும்போது சொல்கிறான் இயேசு கிறிஸ்து வழியை என்ன பண்ணுறாரு போறாரு சொன்னோன்னே அவனுக்குள்ளார ஒரு விசுவாசம் வருது, அசாத்திய விசுவாசம். அதுதான் தாவீதின் குமாரனே அவங்க அழைக்கிறான் பாருங்க. அழைக்கும் போது எல்லாரும் சத்தம் போடுறாங்க, போடாத கூப்பிடாத. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பிறவி கூடன்னு, இவனுக்கும் தெரியும் பிறவி கூடன்னு. ஆனால் ஏதோ ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளார வருது சத்தம் கேட்டதில்லை. இயேசு போறான்னு சொல்லி சத்தமே அவன் கேட்டதில்லை. பெரிய மாற்றம் உண்டாகுதுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க சத்தம் எப்படி எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அப்போ போறாருன்னு ஒரு நாள் கேள்விப்பட்டு கூப்பிடுறான், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்க. ஆனால் எல்லாரும் அதட்டுறாங்க, கூப்பிடாத. ஏன்னா அவங்க திரும்பவும் சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியும் இவன் எப்போ பிறவி கூட இருக்கிறான், இது எப்படி மாற்ற முடியும். மாற்ற முடியாது, நீ ஏன் கூப்பிடுற, தேவையில்லாமல் கூப்பிட்டு மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இவன் விடல, இவன் என்ன பண்ண திரும்பவும் தாவீதின் குமார் எனக்கு இறங்கும். யோசிச்சு பாருங்க, திரும்புறாரு ஆண்டவர். திரும்பி அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவன்கிட்ட கேட்குற உனக்கு என்ன வேணும். அவன் சொல்ற நான் பார்வை அடைய வேண்டான்னு. எம்மா பெரிய விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. யாருக்கு? அந்த பருதி. இன்னைக்கு நிறைய பேர் கண்கள் தெளிவாக தெரியுது, உள்ள இருக்கிற கண்ணு அப்படி இருட்டாவே கிடக்குது. எப்படி கிடக்குது? அப்போ உள்ள இருக்க கண்கள் எப்படி பிரகாசம் அடைகிறது? கர்த்தருடைய வார்த்தை படிக்கும் போது தான் உள்ள இருக்க கண்கள் திறக்கப்படும். அதான் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் ஜனங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கண்ணை பார்த்தே வாழ்ந்துட்டாங்க, காதை கேட்டே வாழ்ந்துட்டாங்க, ஆனால் உள்ள கர்த்தரை உள்ள வைக்கவே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் அதான் சொல்றாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகணுமா, கர்த்தருடைய வார்த்தையை படி கேளு. அன்னைக்கு அந்த பருதிமேய்க்கு உள்ள மாற்றப்பட்டுருச்சு. முதல்ல ஏன் இயேசுவை கூப்பிட்டா சுகம் என்ன பண்ணுவார்? தருவார். கூப்பிட்றான் பாருங்க, மிகுச்சி சத்தம் விட்டு கூப்பிட்றான். கூப்பிட்ட அந்த பருதிமேயோடு தேவன் இடைப்படுகிறார். அன்னைக்கு ஒரு என்கவுண்டர் அவனுக்கு நடக்குது. அல்லேலூயா. அன்றைய தினம் அவனுக்கு பார்வை வருது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த மரண இருள் உள்ள இருக்கு தெரியுமா, அதை கர்த்தர் இன்னைக்கு நீக்க விரும்புகிறார். பயத்தை நீக்க விரும்புகிறார். அதுலேருந்து உங்களை விடுவித்து கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணும், நான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லும் போது இறங்கி காரியத்தை செய்த தேவன் இன்னைக்கு இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ளார இறங்கி காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லிட்டு வரவர் உன் விசுவாசம் பண்ணிக்கிறார். நீ உங்களை பார்த்தா தான் சொல்றாரு, நீ கேட்குறல்லப்பா அந்த வார்த்தை ரொம்ப பெருசு, அது உனக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணுது கொடுக்குது. இன்னைக்கு நமக்குள்ளார விசுவாசம் வார்த்தையை கேட்க 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 எல்லாமே உங்களுக்கு சாத்தியமே தோணும். எது சாத்தியம் இல்லைன்னே தோணவே தோணாது. ஹல்லேலூயா. அப்படிதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் இல்லையா, லாசர் மரிச்சு 4 நாளான பிறகு என்ன பண்றாரு, போறாரு, கல்லை திறக்க சொல்றாரு. திறந்த உடனே என்ன பண்றாரு ஆண்டவர், எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுங்களாங்க? எடுங்க பார்ப்போம். யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன சொல்றாரு சொல்லுங்க பக்கத்தால, கர்த்தர் உனக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தரை வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் உன் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். ஆமென். அங்க சொல்றாரு பாருங்க, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 42 படிங்க. ஆமென். என்ன இருங்க என்ன சொல்றாருங்க, எப்போது நீங்க அப்ப எப்பயுமே இயேசு யார் சத்தத்தை தான் கேட்டுட்டு இருந்தாரு? இல்ல, தேவன் சத்தத்தை. அல்லேலூயா. தேவன் சத்தத்தை என்ன பண்ணாரு? கேட்டுட்டு இருந்தார். தேவன் சத்தத்தை எப்பயுமே அவர் கேட்டுட்டு இருந்தால, இப்ப தேவன் சத்தத்தை நம்பி தேவன்கிட்ட பேசுறாரு. தேவன்கிட்ட பேசும்போது தேவன் பாருங்க, யோசிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கும் போது எல்லா சத்தமும் யாருக்கு, மற்றவங்க சத்தம்லாம் இவர் கேட்கல, தேவன் சத்தம் மட்டும்தான் கேட்குது. அந்த சத்தத்தின்படி இவர் சத்தம் விடுறாரு. சத்தம் போடும்போது தேவனுக்கு அது கேட்குது. தேவனுக்கு கேட்கும்போது தேவன் அங்க பகிரங்கமா அங்க பதில் என்ன பண்றாரு? பகிரங்கமா லாசர் என்ன பண்றான்? எழுந்து வரான் இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, செவி கொடுக்கிற தேவன் அந்த செவி கொடுத்து அந்த செவியே கேட்காத ஒருத்தன்ட்ட பேசுறாரு. அங்க மரித்த சரீரம் என்ன பண்ணுது? செத்து போயிட்டானா காதும் கேட்காது, கண் எதுவுமே இருக்காது இல்லையா? ஆனா மரித்த சரீரத்துக்குள்ளார மீண்டும் உயிரடையக்கூடிய அளவுக்கு வல்லமை அங்க வேலை. அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் முடிவு பண்ணும், கர்த்தர் அங்க இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது அங்க செவி கொடுத்து கர்த்தர் அதுல இருந்து மாற்றம் என்ன பண்றாரு?
ஏற்படுத்துகிறார். இன்றைக்கும் நானும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதை திரும்ப பேசும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு செவி கொடுத்து அங்கே மாற்றங்கள் என்ன பண்ணுறாரு. அப்போ மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வந்தது உண்மைன்னா, மரித்த நிலையில் கிடக்கிற எல்லா சூழ்நிலையும் இன்னைக்கு உயிரோடு வருவது உண்மை. கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்களா? நீங்கள் பேசுகிறீங்களா? செவி கொடுத்தபடியா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னென்ன நிலைக்கு பேசுகிறீங்களோ அந்தந்த நிலையில் மரித்த சரீரமாக இருக்கலாம், மரித்த ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், மரித்து போயிருக்கிற எந்த நிலையாக இருக்கலாம், எல்லா நிலைகளையும் தேவன் மாற்ற போதுமானவராய் எத்தவர் ஆமென் சொல்லுது. இன்னைக்கு மாற்றுகிறார். சொல்லுங்க, இன்னைக்கு மாற்றுகிறார். இன்னைக்கு மாற்றுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போதெல்லாம், செவி கொடுத்து நான் பேசும் போதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஆமென். அப்போ முடிவு பண்ணு, நீ கர்த்தர் செவி கொடுக்குறாரு, நான் செவி கொடுக்க போகிறேன். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க செவி கொடு இல்லைங்க, தினந்தோறும். இது என்னுடைய வாழ்க்கையின் பங்காக மாறணும், என்னுடைய குடும்பத்தின் பங்காக மாறணும், என்னுடைய சூழ்நிலையின் பங்காக என்ன பண்ணும் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறார் உபாகமம் 6:3, இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவன் ஆகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் 6:3 அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. என்ன சொல்றாருன்னா, நீ நன்றாய் இருக்கணுமா ஒன்று. ரெண்டாவது, உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ சுதந்திரிக்கணுமா, அதில் நீ நல்லா விருத்தி அடையணுமா. அப்போ நீ என்ன பண்ணு, செவி. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ நல்லா இருக்கணுமாப்பா, டிவி சத்தத்தை கேட்காத, செல்போன் சத்தத்தை கேட்காத, சத்தத்தை காணும். என்ன பிரதர் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏன்னா ஏதோ ஒரு சத்தம் கிராஷ் ஆகுது. இப்போ நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறோம், நல்லா ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், டவுனில் நின்று ஃபோன் பேசுகிறோம், ஒருத்தன் ஆர்ன் அடிச்சுட்டே இருப்பான். ஆமாம் தானே? அப்போ என்ன பண்ணுவோம், அவனே போய் நிறுத்துவோம், ஆர்ன் அடிக்காதறான்னு. நான் தான் வருவேன். இப்போ என் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது, சத்தத்தை கேட்டு செய்ய முடிய மாட்டேங்குதுன்னா நான் தான் என்னை டியூன் பண்ணி வேற இடத்துக்கு வரணும். நாம நினைக்கிறோம் ஆர்ன் அடிக்காதேறா, ஆர்ன் அடிக்காத. இல்லைப்பா, அவன் அடிப்பான் தான். ஏன்னா அவன் அடிச்சா அவனுக்கு வழி விலகும். ஆனால் எனக்கு வழி விலகணும்னா நான் கத்த சத்தத்தை என்ன பண்ணும், நான் விலகி நின்று நான் கத்தரை நம்பி. அப்போ செல்போன் உங்களுக்கு தடையா இருக்குதா? நான் என்ன பண்ண, நான் தான் முடிவு பண்ணணும் செல்போனை எப்படி நான் பயன்படுத்துவது. அல்லேலூயா. ஏன்னா கிராஷ் ஆகுது. என்ன பண்ணுது, கிராஷ் ஆகுது. அவ்வளோதான். இப்போ வண்டி டூ வீலர் ஓட்டுறவங்களாம், கார் ஓட்டுறவங்களாம் ஃபோன் பேசிட்டு ஓட்டக்கூடாதுன்றாங்க. ஏன் ஓட்டக்கூடாதுங்கிறாங்கன்னா, பின்னாடி ஆர்ன் அடிக்கிறது இவனுக்கு கேட்காது. இவன் மாட்டே என்ன பண்ணுவான், சில நேரம் நினைக்குது இப்படியே போவானு பாரு, இப்படியே அந்த கழுத்து மாறிடுச்சுன்னா எவனும் ஓட்ட மாட்டான். இப்போ நான் ஓட்டிட்டு போகிறேன் வச்சுங்களேன், இப்படியே ஓட்டிட்டு போகிறேன், என் கழுத்து இப்படி ஆயிடுச்சு, நான் உடனே ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருப்பேன், எப்பா இப்படி ஓட்டாதரா, ஓட்டுனா கழுத்து மாறினா எவனும் இப்படி பிடிக்கவே. ஆனால் என்ன ஆகிடுது, கழுத்து திட்டி சரியாகிடுதுல்ல, அதனால என்ன பண்ணுறான், பேசிக்கிட்டு என்ன பண்ணுறான். ஆனால் எவனா ஒருத்தன் பிடிச்சி போட்டுறான் 500 1000. ஆனால் அந்த 500 1000 கட்டணம் மட்டும் பேச மாட்டான், தெரியுமா என்ன, அவனுக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் என்னை எது கிராஷ் பண்ணுதோ, எதை என்ன வந்து எனக்கு அதை கேட்க முடியாமல் தடுக்குதோ, அது டிவியாக இருக்கலாம், அது செல்ஃபோனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஸோ எது உங்களை கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க முடியாது தடுக்குதோ அதை நீங்கள் தான் விட்டு விலகணும். நாம் என்ன சொல்கிறோம், அது மாட்டி ஓடின போது நான் கேட்குறேன்னா சரியாக கேட்கவே முடியாது, கேட்க முடியாது. ஆனால் இன்னைக்கு சரியாக கேட்கணுமா, நான் எதெல்லாம் ஒதுக்கணும் அதை ஒதுக்கணும். அல்லேலூயா. நான் தான் சொல்கிறேன், அந்த செத்து போன லாசரு மரிச்சோர் எழுப்பும்போது எத்தனையோ பேர் சத்தம் போட்டுருந்தாங்க, எத்தனையோ பேர் அழுது எதை பண்ணாங்க, என்ன சத்தத்தை இவர் கேட்டாரோ அதை தான் பேசினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தெளிவாகணும், என்ன சத்தத்தை நான் கேட்குறேன், அந்த சத்தம் என்னை உயர்த்தும், என்னை மேன்மைப்படுத்தும், நான் மேலே வருவேன். சொல்கிறார்ல, நீ நன்றாக இருப்பதற்கும் நீ விருத்தி அடைவதற்கும் நீ மேலே வருவதற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது தான் நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். நான் என்னை நானாக மாற்றிக்கவே முடியாதுங்க. யாரும் நானே அவங்களே மாற முடியாது. சொல்லுவாங்க பாருங்கள், ஸ்கூலில் போனால் தமிழ் புக்கு கொடுப்பாங்க தெரியுமா, ஸ்கூலில் கொடுப்பாங்க பாருங்கள், நீங்கள் பார்த்தவொடனே முடிஞ்சு தெரிவிங்க, இதுக்கெல்லாம் டீச்சரே வேணான்னு. ஆமாம் தானே? ஆனால் தமிழ் டீச்சரை போட்டு பாடம் எடுக்க வைக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தமிழை படிக்க மட்டும்தான் தெரியும், அதுக்கு ஒரு விளக்கம் ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும். தமிழ் விளக்கத்தோடு உனக்கு புரிய வைப்பாங்க. நீ புக்கே திறக்காம தமிழ் பாடத்தை படிச்சிருப்ப. எப்படி? அதுக்கு தான் ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாரு. நீ அதான் சொல்கிறேன், நீங்கள் செவி கொடுக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு நல்ல டீச்சராக இருக்கிறாரு.
அந்த டீச்சராக இருக்கு கேட்குற சத்தத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், எப்படி விளங்க வைக்கணும், எப்படி அதை நடக்க வைக்கணும், ஆவியானவர் நடத்துவார். அப்போ ஆவியானவர் உங்களை நடத்தும்படியா நான் கேட்குற சத்தத்தை எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ ஆவியானவர் நல்ல டீச்சராக இருக்கிறாருங்க, என்னை வழி நடத்துறாரு, எனக்கு போதிக்கிறாரு, நான் நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுறாரு, என்ன நடத்துகிறார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளார செயல்படணும்னா அங்கே தேவனுடைய வார்த்தையின் சத்தம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையின் சத்தம் இல்லாமல் ஆவியான ஒரு வேலை செய்யவே எத்தனை பேர் புரியுது? அப்போ ஆவியானவர் எப்படி வேலை செய்வார்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது ஆதியில் அப்படிதான் வேலை செஞ்சார். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப அதுக்கு முன்னாடி ஆவியானவர் என்ன பண்றாங்க? அசைவாடி கொண்டு இன்னைக்கும் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்குள்ளார வரும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ளார காரியங்களை மாற்றி நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒழுங்கின்மை மாறும், உங்களுடைய வெறுமை மாறும், உங்களுடைய இருள் மாறும். எப்படி மாறும்? கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை கேட்கும் போது மாறும். அந்த மாற்றத்தை ஆவியானவர் கொடுத்தே தீர்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் ஆவியானவர் என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண தேவன் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உலர்ந்து போன வாழ்க்கையை மாற்ற முடியும், சோர்வுகளை மாற்ற முடியும், பிரச்சனைகளை மாற்ற முடியும், கண்ணீரை மாற்ற முடியும், நெருக்கத்தை மாற்ற முடியும். மாற்ற முடியாது என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நான் மாறினாதான் ஆண்டவர் மாறு. ஹல்லேலூயா. மனசு மட்டும் சொல்லுவாங்களே, மனசு ஒரு அழகா அதெல்லாம் தெரியுது பாருங்க. மனம் ஒரு நான் மட்டும் குரங்கு மாதிரி பிடிச்சிக்கிட்டே சொல்லுவாங்களே, குரங்கு பிடினா தெரியுமா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் உட்காந்துருக்கு, அது குரங்கு பிடி. அதை விட்டுட்டு கர்த்தாவே நான் அந்த குரங்கு பிடி விட்டு உங்களை பிடிச்சிக்கிறேன், நான் மேலே வரேன். மாற்ற முடியாதது நான் தான், என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை மாற்றும் போது என் குடும்பம் மாறிடும், என்னை மாற்றும் போது என்னுடைய ஊர் மாறும். இப்படி தான் வச்சுட்டார். ஹல்லேலூயா. அப்போ மாற்றங்கள் உண்டாகும்படியாக கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். உலர்ந்து போன காரியங்களை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பார்க்குறப்பா? உலர்ந்த எலும்புகளை பார்க்குறேன் ஆண்டவரே, இது மாறுமா? இப்போ உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்களேன், இது மாறாது, இது அவ்வளோதான், இப்படியே ஓட்டிடணும் நினச்சிருக்கீங்களா? மாறுமான்னு உங்களை கேட்குறாரு. நீங்கள் சொல்லணும் மாறாத ஆண்டு சொல்லக்கூடாது. இனிமேட்டு ஆண்டவரே உமக்கு தெரியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு சொல்லுங்க? பக்கத்தில் பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பார்த்து சொல்கிறாரு? ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாருல்ல, எப்பா இது மாறுமான்னா மாறாது அப்படின்னு சொல்ல. ஆண்டவரே உமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மாறுமா? எப்படி மாறும்? ஆண்டவரே உமக்கு தெரியும். அவர் சொல்றாரு எனக்கு தெரியும், நீ கர்த்தருடைய வார்த்தை பேசு சொல்றாரு. அங்க எனக்கு தெரியும் தான்ப்பா, ஆனா நானா மாற்ற மாட்டேன், நீ தான் மாற்றணும். இப்போ நம்ம குடும்பத்தில் யார் தான் மாற்றணும்? நம்ம ஊரை சொல்லும்போது டக்குன்னு வந்துடுறோம். நம்ம குடும்பம் வரும்போது உனக்கு தெரியுமா, நான்லாம் 30 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன், 40 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன், 60 வருஷம் வாழ்ந்துருக்கணும். இல்லை அதை சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, மாறுமா? மாறு. உமக்கு தெரியும் ஆண்டவரே. எப்படி உமக்கு தெரியும்? நீ பேசுன்னு சொல்றாரு. என்ன உங்களை பார்த்து சொல்றாரு, உன் குடும்பம் மாறுமா, உன் பிள்ளை மாறுமா, உன் கணவர் மாறுவாரா, உன் மனைவி மாறுமா? மாறு ஆண்டவரே. ஆனால் அது உமக்கு தான். அங்கதான் இக்கு வைக்கிறார் ஆண்டவர். உமக்கு தெரியும்னு சொல்லிட்டாப்பா, சூப்பர் தான், நீ என் மேலே பாரத்தை போட்டு போலான்னு பாக்குறியா? இப்ப நீ பேசுகிறாரு. இப்ப நிறைய பேர் நான் கர்த்தர் மேல பாரத்தை போட்டேன், என் புருஷனை அவரே பார்த்துக்கிட்டோம், என் பிள்ளை அவரே பார்த்துக்கிட்டோம். அவர் சொல்றாரு நான் பார்க்கத்தான், நீ தான் பார்க்க போற. நல்லா புரியுதா சொல்றது? நல்லா விளங்கிக்கணும். ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா, அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, உமக்கு தெரியும் சொல்லும் போது ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, இவன் கைட்டிக்க பாக்குறான், இப்ப இவனை வச்சு செய்ய போறேன். இப்ப ஏதாவது வீட்டிலே பாருங்க, ஏதாவது இழப்பு வந்துச்சுன்னா யார் மேல தலையில கட்டிடுவான். ஆனா நல்லது ஒண்ணு, நான் தான் போ. ஏன்னா அப்படியே பழகிட்டோம். ஆனா அப்படி மாத்த சொல்றாரு. எசேக்கியேல் சொல்றாரு, எப்பா நீ இப்படியே மாறாத, இப்ப நான் உன்னை மாத்த போறேன். அவர் சொல்றாரு, எப்படி மாறுறது ஆண்டவரே, நீ பேசு. நான் சொல்ல என்ன பண்ணு, பேசு. உலர்ந்து போய் கடற்கரை எலும்பூட்டை பார்த்து என்ன பண்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசிய பேச சொல்றாரு. தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? பேசுறாரு. நீங்க தீர்க்கதரிசி, நீங்க பேச போறீங்க. ஹல்லேலூயா. அப்ப எசேக்கியேல் சொல்றாரு, பேச என்ன பண்ணுது? உலர்ந்த எலும்புகள்
கை தனியா கால் தனியா அப்படியே கரண்ட் போய் கிடக்கத்துல ஒன்னா கூடுது. யோசிச்சு பாருங்க, நீ நம்மளை கொண்டு புதிய காரியம் செய்ய விரும்புற, அதுதான் சொல்ல வரேன். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பேசும்போது அங்க எப்படி எலும்புகள் பார்த்து பேசும்போது அந்த எலும்புகள் ஒன்றோடு கூடிச்சோ, ஒன்றோடு இணைஞ்சிச்சோ, அதுல சரீரம் வந்துச்சோ, ரத்தம் வந்துச்சோ, நரம்பு வந்துச்சோ, ஒரு சேனையா எழும்பிச்சோ, அதே போல புதிய ஏற்பாட்டு சபை பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை சத்தம் கேட்கும் போது ஒரு படை சேனையாய் நீங்கள் எழும்புவீர்கள், கர்த்தருக்காக நிற்பீர்கள். உங்க குடும்பம் நிற்கும், உங்க ஊர் நிற்கும், இந்த கடலூர் பட்டணமே நிற்கும். ஹல்லேலூயா. மாற்றம் யார்கிட்ட இருக்கு? ஹல்லேலூயா. சொல்லு, என்கிட்ட இருக்குது. சொல்லு, என்கிட்ட இருக்குது. எசேக்கியேல்ட்ட இருந்துச்சு அன்னைக்கு, இன்னைக்கு என்னகிட்ட இருக்கணும். எசேக்கியேல்ட்ட இருந்ததால ஒரு சேனையா எழும்பிச்சு, ஒரு சேனையை எழும்பிச்சு. இன்னைக்கு சொல்றேன், புதிய ஏற்பாட்டு சபை ஒரு சேனையாய் இந்த பட்டணத்தில் எழும்ப போகுது. அதுக்கு நம்முடைய மாற்றங்கள் உண்டாகணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். வெறும் சும்மா ஆசை விருப்பத்தை வச்சுக்கிட்டு மட்டும் ஆண்டவரே இப்படி நடக்கணும் அப்படி இருக்குல்ல, நான் சேனையா எழும்ப போறேன். ஹல்லேலூயா. அங்க படை சேனையை எழும்புறது போல இந்த பட்டணத்துல, கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் வட்டத்தில் புதிய ஏற்பாட்டு சபை ஒரு சேனையை என்ன பண்ண போகுது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? யாருமே அதை எதிர்க்கவே. நீங்களும் நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுவேன்? அதான் சொல்றேன், கவனமா கேளு. நன்றாக இருக்கணுமா, நீடிச்சு நாளாக இருக்கணுமா, நீ நல்ல பிரச்சனை வெளில வரணுமா, கேளு 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 கேளு. கேட்க 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 வாழ்க்கைகள் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கை மாறலாம், நீங்கள் முடிவு பண்ணணும். கேட்கல, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். கேட்கல, அப்போ திரும்ப என்ன பண்ணணும்? திரும்ப வரும், கேட்க வந்துடும். நான் வார்த்தை கர்த்தர் வார்த்தை என்ன பண்ணுறேன்? கேட்குறேன்ப்பா கேட்குறேன்ப்பா, நான் பேசுகிறேன்ப்பா, கேட்குறேன்ப்பா, பேசுகிறேன்ப்பா, கேட்குறேன்ப்பா, பேசுகிறேன்ப்பான்னு சொல்லும்போது எசேக்கியா தீர்க்கதரிசி பேச 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 ஆண்டவர் வேலை செய்கிறாரு. தானா அது உரியலைங்க. இவன் பேசும்போது வார்த்தை போகுது, ஆவி போகுது. என்ன பண்ணுது? அவனை சரீரத்துக்கு அந்த உலர்ந்து போன எலும்புகளை என்ன பண்ணுது? உயிர் பெற வைக்குது. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, உலர்ந்து போன வாழ்க்கையை, உலர்ந்து போன குடும்பத்தை, உலர்ந்து போன ஊழியத்தை கர்த்தர் இன்னைக்கு உருவ குத்தி அதிலிருந்து மாற்றங்களை என்ன பண்றார்? கொண்டு வருகிறார். இன்னைக்கு இந்த நம்முடைய ஊழியத்தை உருவ குத்தி குத்தி ஆனவர் கண்ட மேல கொண்டு வருகிறார். எழும்புவோம். சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? எழும்புவோம். ஒரு சேனை படையாய் கர்த்தர் என்னை இந்த பட்டணத்தில் எழுப்புகிறார். கர்த்தருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியான காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்கிறார், என்னுடைய குடும்பத்துக்கு செய்கிறார். என் குடும்பத்தின் மூலமாக, என் மூலமாக, சபையின் மூலமாக கர்த்தர் ஒரு படை சேனையா எழும்பி கர்த்தருக்காக நிற்க வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் தூத்துக்குடியிலேருந்து அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு. 60 பேருங்க வந்து செஞ்சாங்க. ஒரு ஆள் கூட ஒரு ஆள்கிட்ட போய் அந்த ஆள் தேவையில்லாமல் செய்கிற சொன்னதே கிடையாது. ஒரு ஆள் என்ன சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அடுத்த ஆள் அதை போய் செய்யும்போது சேர்ந்து தான் செய்வாங்க. ஒரு அந்த போலீஸார்களுக்கு டீ கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு வடை கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அதை ரெஸ்பான்ஸோட மற்ற ஆள் பார்ப்பாங்க. இவர் போய் கொடுத்துட்டு இவர் பேர் வாங்க போறா அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. 60 பேரும் ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசுனதே இல்லை. நான் அதை பார்த்ததால சொல்ல வரேன். அப்போ 60 பேருக்கும் ஒரே ஆவி, ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே வாய். அதில் தான் நடத்த முடிஞ்சிச்சு மீட்டிங்கை. அதில் தான் வெற்றிகரமாக நடக்க முடிஞ்சு. இன்றைய வரைக்கும் சாட்சி வந்துட்டு இருக்கு அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு. எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த 60 பேரும் அந்த பாஸ் சொன்னது தான். அவர் தான் சொன்னார். நான் சொன்னேன்னா சொன்னது தான். அது தப்பு ரைட்டுக்கு வேலையே இல்லை. அவர் சொல்ல நான் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். பாஸ் சொல்லிட்டாரா, யாராவது போய் சொன்னோம், இவரே போய் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நம்ம சொல்ல பாருங்களேன், இப்போ 2 பேர்ட்டு சொல்லிடுறோம், இதை போய் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவங்க போய் ஏன் பாஸ் சொல்ல மாட்டாரா? அதெல்லாம் இல்லை, பாஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டாரு, இவங்க தான் போய் சொல்லணும். அவங்கள்ட்ட சிஸ்டர் சொல்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அங்கே பேச்சேன் நான் அங்கே பார்த்தேன். அவர் சொன்னது தான். தப்போ ரைட்டோ செய்யணும் என்ன பண்ணும் அதை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு சேனையாக எழும்போது இப்படி தான் எழும்பணும். 4 இடத்துல வச்சுருக்கோம் சாவை. 4 இடத்துல சேனைகளை கத்த எழுப்ப விரும்புகிறோம். ஒரு ஆள் செய்கிற வேலை இல்லைங்க இது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்துக்குள்ளார அந்த விதையை கத்தர் போடுகிறார். ஒவ்வொருத்துக்குள்ளார அந்த ஆத்தும பாரத்தை போடுகிறார். ஒவ்வொரு சிந்தையை கொடுக்குறார். ஒவ்வொருத்துக்கு எண்ணத்தை கொடுக்குறார். ஒவ்வொருக்கும் அதுக்குரிய வாழ்க்கையை கொடுப்பார். அதுக்குரிய பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுக்குரிய காரியத்தை எல்லாத்தையும் பண்ணுவார், செய்வார். ஏதோ ஒன்று. ஏன்னா சேனையாக எழும்புறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் சேனையாக எழும்ப பண்ண போகிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா.
சும்மா வாழ்ந்தேன், அதான் சொல்கிறேன், சும்மா வாழ்ந்துட்டேன், என் பிள்ளைய அப்படியே பண்ணிட்டேன், என் பேர பிள்ளைய பார்த்துட்டேன், பெத்த பிள்ளைய பார்த்துட்டேன். கர்த்தரை போய் கேட்பாரு, எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பராக செஞ்ச, எனக்காக என்ன தான் செஞ்ச? எனக்காக நீ என்ன தான்? நான் என் குடும்பத்தை ஆதாயம் இல்லைப்பா, உன் குடும்பத்து மேலே எத்தனை குடும்பம் ஆதாயப்படுத்தப்பட்டது? பதில் நம்மகிட்ட என்ன பண்ணாது? நமக்கு அங்கேயும் போய் அங்கே எக்ஸ்கியூஸ் சொல்ல, இங்கே சொல்ல முடியாது. இப்போ மைக்கேல் பிரதர் சொல்லலாம், பிரதர் என்னால் முடியல, ஏதோ ஒன்று சொல்லலாம். அங்கே போய் எக்ஸ்கியூஸே கிடையாது. அங்கே நம்ம பேச்சுக்கு அங்கே வேல்யூவே இல்லைங்க. நம்ம பேச்சு பேசினாவே அங்கே படம் போட்டு காமிப்பாரான். நம்ம எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணோம், எம்மா கதையை பண்ணோம், எம்மா அதை பண்ணோம், எவ்வளோ காரியத்தை செலவு பண்ணோம், எதுக்கெல்லாம் செலவு பண்ணோம். இந்த உலகத்தில் கணக்கு கர்த்தர் எவ்வளோ வச்சுருப்பார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நல்லா முடிவு பண்ணிக்கணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய ஆண்டவர் சேனையாக எழுப்பப்படுவது போல இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் தேவன் ஒரு படையை எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அவங்க உயர்ந்தே இருப்பாங்க, அவங்க சிறந்தே இருப்பாங்க. கர்த்தருடைய கரம் அவங்க கூட என்ன பண்ணும்? இருக்கும். ஏன்னா கர்த்தருக்காக அவங்க இணையிறாங்க. அல்லேலூயா. அப்படி இணையும் போது கர்த்தர் பலத்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆமென். அதை தான் சொல்லுது, ஜாதிகளில் நீ உயர்ந்திருப்ப, நீ மேன்மையாக இருப்ப, பூமியில் உயர்ந்திருப்பன்னா மைக்கேல் பாஸ்டர் தான் இந்த கடலூர்லே அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை, கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியத்தை ஒரு படம் செஞ்சிச்சு. அது ஆமென் சொல்லுது. அல்லேலூயா. இல்லைங்களா? இப்போ சொல்லும்போது சொல்கிறாங்களே, அங்கேருந்து வந்தாங்க, பயங்கரமாக கிறிஸ்துவுக்கு பயங்கரமாக செஞ்சுட்டாங்க, இன்னி வரைக்கும் இனிமேட்டு பேசுவாங்க. ஏன்னா 20,000 பேருக்கு மேலே வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 20,000 பேர் வந்தாங்க இந்த சிதம்பரம் பட்டணத்துக்கு. யோசிச்சு பாருங்களேன். அப்போ வர நாட்களில் 20,000 பேர்லாம் கம்மியாக, அதுக்கு கம்மியாக வச்சுன்னா மீட்டிங்கை ஒன்றும் பெருசாக ஒன்று என்ன பண்ணாது. அப்போ சாரைய ஜனங்கள் வர ரட்சிக்கப்பட காலங்களை கர்த்தர் வச்சுக்கிறேன். சிதம்பரம் தாலுக்காவில் 2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 2 லட்சம் பேர் உட்காரக்கூடிய ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறோம். யோசிச்சு, 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ 2 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட முடிய கர்த்தர் அனுக்கிரகம் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நம்மளை சேனையே எழுப்புறாரு. ஹல்லேலூயா. அப்போ 2 லட்சம் பேர் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு நாட்களை கர்த்தர் வச்சுக்கிறாரு. நாட்கள் சமீபமாக இருக்குது. நாட்கள் சமீபமாக இருக்குது. கர்த்தர் செய்ய போதுமானவராய் எத்தனை ஆமென் சொல்லுது. ஆளை எப்பி இந்த உள்ளத்தில் ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும்? திரும்பவும் சொல்கிறேன், நீ பிறந்த நாள் கொண்டாடு, வெட்டிங் டே கொண்டாடு, நீ கேக்கு வெட்டு, சாப்பிடு, கறிசோறு தின்னு, என்னன்னாலும் பண்ணு. ஆனால் கர்த்தருக்காக என்னை எழும்ப பண்ணக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம்லாம் இந்த கேக்கு வெட்டுறது, இந்த பிறந்தநாள் கொண்டாடுறது, இந்த திருமணம் கொண்டாடுறதெல்லாம் அப்போ பெரிய விஷயமே தெரியாது. எத்தனை ஆமென் சொல்கிறது. அப்போ இந்த காலை வேலை நல்லா ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உமக்காக நான் எழும்பணும், என் ஊரை ஆயத்தப்படுத்தணும், என் பகுதியை ஆயத்தப்படுத்தணும், சிதம்பரம் பட்டணத்தை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தும்படியே கர்த்தர் என்ன பண்ணுறீங்க? இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எந்திருக்கலாமா?